யாரோ ஒர்க் ஆகலன்னு சொல்லி இந்த ரேடியோவையும் அந்த பேனாசோனிக் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கரையும் பழைய இரும்புகளில் தூக்கி போட்டிருந்தாங்க. இந்த ரேடியோ கொஞ்சம் அதர பழசாக இருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா இருந்துச்சு. அதனால் ரெண்டையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ரேடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே ஒரே தூசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட்டான அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கா செத்து போச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிமீட்டர் எடுத்து பசர் மோடில் போட்டுக்கிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் 2 கம்பியை வச்சு பார்த்தேன். கீ அப்படி சவுண்டு வந்துட்டு மல்டிமீட்டரில் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஒர்க் ஆகுன்னு அர்த்தம். எந்த வேல்யூமே வரல அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் செத்து போச்சுன்னு அர்த்தம். நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரின்னு கரண்டில் மாட்டி பார்த்தேன். ரேடியோ ஆன் ஆக மாட்டுக்கு. அப்புறம் பின்னாடி கூடி 12 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தேன். ரேடியோ ஆன் ஆகுது, ஆனால் சவுண்டு வர மாட்டுக்கு. ஸோ இதுலேருந்தே கண்டுபிடிச்சாச்சு முன்னாடி இருக்கிற அந்த சுவிட்ச் போயிடுச்சுன்ட்டு. அந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் பட்டனாகவும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற அந்த டியூனராகவும் ஒர்க் ஆகும். இது மண்டையை போட்டதுனால தான் இதை கரண்டில் மாட்டும்போது ஆனும் ஆகாமல் சவுண்டு வராமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுத்து புதுசு வாங்கி போட்டேன். இப்போ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே போல் ரேடியோ ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. அதோட லிங்க் எல்லாம் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.